வேற லெவல் போங்க நண்பர்களே. தார் மாறு தக்காளி சோறு. நேத்து நைட்டு நம்ம திவ்யா அவர்கள் பாருக்கான அந்த டபுள் கேமை சொல்லியா உடைச்சிட்டாங்க ப்ரோ. ஏன்னா பாரு வீட்டுக்குள்ள இப்ப பக்கா ஒரு டபுள் கேம் போட்டுட்டு இருக்காங்க ப்ரோ. அந்த பக்கம் சாண்ட்ரா உட்காந்து நாடகம் போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நேரா வீட்டுக்குள்ள வந்து எல்லார்கிட்ட பேசுற மாதிரி பேசி யார் யார் என்னென்ன பேசுறா, யார் யார் சாண்ட்ரா பத்தி என்ன மாதிரி மைண்ட் செட்ல பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பொறுக்கி எடுத்துட்டு நேரா சாண்ட்ரா கிட்ட போய் உட்காந்து சாண்ட்ரா கிட்ட அந்த விஷயத்துல ஒரு மாதிரி கொட்டி ஒரு மாதிரி சாண்ட்ரா ஏத்தி விடுவாங்கல்ல, அந்த விஷயத்த திவ்யா அவர்கள் பக்கா உடைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நேத்து கனி அவர்கள் சாண்ட்ராக்கான கேம் உடைச்சிட்டாங்க. ஏன்னா சாண்ட்ரா வந்து வீட்டுக்குள்ள ஒரு கேம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சீசன் 7ல நடந்த சம்பவத்தை ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சீசன் 7ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். சீசன் 7ல அர்ச்சனா அவர்களை வீட்டுக்குள்ள இருந்த எல்லாருமே ஒரு மாதிரி டார்கெட் பண்ணி அடிச்சிருப்பாங்க. அப்ப அர்ச்சனா மட்டும் தனியா ஒரு மாதிரி நின்னு போராடி அந்த சீசனை வின் பண்ணிருப்பாங்க. அந்த சீசனை அர்ச்சனா அவர்கள் வின் பண்ணிருப்பாங்க, இல்லன்னு சொல்ல மாட்டேன். பட் வின் பண்றதுக்கு அவங்க போட்ட உழைப்புன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா, அது உண்மையான உழைப்பு. அதனால அர்ச்சனா அவர்கள் அந்த சீசனை வின் பண்ணாங்க. ஆனா சாண்ட்ரா இங்க ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா, அது ஒரு குப்பை கண்டென்ட். ஒரு குப்பையை போட்டு கிண்டிட்டு அவங்க சீசன் 7 அர்ச்சனா நினைச்சிட்டு சுத்திட்டு இருக்காங்க போல. அந்த விஷயத்தை நேத்து கனி அவர்கள் கண்டுபிடிச்சு வீட்டுக்குள்ள எடுத்து போட்டு உடைச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வரப்போற நாட்கள்ல மிகப்பெரிய சண்டை வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் சண்டை வந்தா இந்த ஒரு வாரத்துல தான் வந்தாகணும். இதை தாண்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா இந்த ஒரு வாரம் தான் டாஸ்க். அதாவது இன்னும் 4 நாள் தான் இருக்கு. இந்த 4 நாள் தான் டாஸ்க். அதுக்கப்புறம் ஃபேமிலி ரவுண்டு, டிக்கெட் ஃபினாலே, பணப்பெட்டி, ஃபினாலே வீக்கெண்ட் சொல்லிட்டு இந்த சீசனை மொத்தமா முடிச்சிருவாங்க. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் அவங்க சண்டை போட்டா உண்டு, இல்ல இந்த வாரம் சண்டை போடலன்னா வாய்ப்புகள் கிடையாது. பட் வீட்டுக்கு கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சாண்ட்ரா வந்து கொஞ்சம் ஒதுக்கிறதுக்கு ஒரு சில பிளான் போட்டிருக்காங்க. அந்த ஒதுக்குற பிளான பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராக்கான பிளான் சக்சஸ் ஆயிரும். ஏன்னா சாண்ட்ரா ஏம் பண்ணிட்டு இருக்கே, அதான் ஏம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அதுக்காக தான் ஒரு ஆட்டத்தையே போட்டுட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ஆப்போசிட் பண்ணி வேனுக்குன்னு ஒரு முக்கில போய் உட்கார்றதுக்கு காரணமே வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே உங்களை ஆப்போசிட் பண்ணணும், வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே உங்களை அடிக்கணும், அதை வச்சு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி தான் சாண்ட்ரா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை வீட்டுக்குள்ள எஃப்ஜே சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அந்த விஷயத்தை பண்றதுக்கு எஃப்ஜே சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களை ஒதுக்குன்னு சொல்லிட்டு. என்னென்ன விஷயம் அப்படிங்கறத ஃபுல்லா சொல்றேன். வீடியோக்குள்ள வரக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேற்று நைட்டு நம்ம கனி அவர்கள் ஒரு இடத்துல வந்து சாண்ட்ராக்கான கேமை உடைச்சிருப்பாங்க. சாண்ட்ரா வந்து வாண்டடா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றாங்க. அவங்களே வாண்டடா ஒரு முக்கில் போய் உட்காந்துட்டு எனக்கு யாருமே இல்லை, நான் தனியா இருக்கேன், நான் தனியா கேம் ஆடிட்டு இருக்கேன், எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலா சீசன் 7ல உள்ள கேம் மாதிரி இருக்கு. சீசன் 7ல இப்படிதான் ஒரே ஒரு பொண்ணு தனியா இருந்து ஆடி வின் பண்ணாங்க, அர்ச்சனான்னு ஒரு பிளேயரு. ஏன்னா அவங்கள வந்து வீட்டுக்குள்ள இருந்து எல்லாருமே அட்டாக் பண்ணிருப்பாங்க. அப்ப அவங்க தனியா இருந்த ஒரு மாதிரி போராடி இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைச்சிச்சு. அதே மாதிரி இவங்க ஏதோ ட்ரை பண்றாங்க போலன்னு சொல்லிட்டு கனி சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்த நம்ம பாரு டக்குன்னு அப்படியாக்கா நடந்துச்சு, அர்ச்சனா தனியா தான் இருந்தாலோ அதனால தான் வின் பண்ணாலோ, அவளுக்கு அதனால தான் சப்போர்ட் வந்துச்சோன்னு சொல்லிட்டு அர்ச்சனாக்கான ஆட்டத்தை பத்தி நம்ம யாரும் அவங்க பேர் என்ன பாரு அவர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. என்னக்கா அந்த ஆட்டத்தை போடலாம் ட்ரை பண்றியா, நீ போட்டா ஒரு பேர் மதிக்க மாட்டாங்க, கவலைப்படாத, நீ போட்டா நினைச்சுக்கோயா, வீட்டுக்குள்ள எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, வெளியே மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க, அதனால நீ அந்த ஆட்டத்தை மட்டும் தொற்றாத, எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பே கிடையாது. அந்த வகையில் கனி அவர்கள் அந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாவே அவங்க அந்த ஆட்டத்தை தான் ட்ரை பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா உண்மையாவே அந்த ஆட்டத்தை தான் ட்ரை பண்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். வீட்டுக்குள்ள சீன்னு சொல்றதுக்கு யாராவது சண்டை போடுவாங்களா? சீன்னு சொல்றதை பிடிச்சி வச்சு இதெல்லாம் ஒரு லாங்குவேஜா, இப்படி அடிப்பீங்க, ஒரு லேடி இப்படி பேசலாமான்னு சொல்லிட்டு வேனுக்குன்னு ஆப்போசிட்ல உள்ள ஆள் எல்லாருமே ட்ரிகர் பண்ணி ஒரு சண்டையை போடுற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி இவங்களே ஒரு முக்கில் போய் உட்காந்துருக்காங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அதுதான். அது மட்டும் இல்லாம அப்பப்ப அவங்க ஒரு வார்த்தை விடுவாங்க பாருங்களேன், எல்லாருமே என்ன அட்டாக் பண்றாங்க, எல்லாருமே என்ன ட்ரிகர் பண்ண ட்ரை பண்றாங்க, இந்த அன்புகங்க எல்லாமே என்ன கடிக்க ட்ரை பண்றாங்க, எல்லாருமே என்ன வெளியே அனுப்ப ட்ரை பண்றாங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இவங்களே ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. எப்படி இவங்களே ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க, எல்லாரும் சேர்ந்து இவங்களை அடிக்கிற மாதிரி இவங்களே ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அதை மக்கள் கிட்ட கொடுத்து அது மூலமா சிம்பத்தி ஓட்டுக்களை வாங்க ட்ரை பண்றாங்க. பட் மக்கள் தான் உஷாரா இருக்காங்களே. ஏன்னா மக்கள் 24x7 ஷோ பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்படி 24x7 ஷோல மிஸ் பண்ணா கூட இப்போ சோசியல் மீடியால அங்கங்க கிளிப்ஸ் கிடக்கும், அங்கங்க மீம் கிடக்கும். அதை வச்சு மக்கள் இப்ப புரிஞ்சுக்கிறாங்க, ஓகே இவங்க இப்படி பண்ணிருக்காங்களா அப்படி பண்ணிருக்காங்களான்னு சொல்லிட்டு. அந்த வகையில சாண்ட்ராக்கான கேம் அப்படிங்கிறது பெருசா சல்லுபடி ஆகல. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சேச்சி வந்து முக்கி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ நாளைக்கு மிட் வீக் எக்ஸ்டன் சொல்லிட்டு கதவை ஒரேடியா திறந்து சேச்சியை வெளியே எடுத்து போட்டு கதவை பூட்ட போறாங்கன்னு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுல நம்ம திவ்யா அவர்கள் நேற்று பாருக்கான கேம் உடைச்சிட்டாங்க. ஏன்னா பாரு என்ன பண்றாங்கன்னா இங்க வந்து பேசுவாங்க, பேசிட்டு சாண்ட்ரா இப்படி ஃபீல் பண்றா, சாண்ட்ரா அப்படி ஃபீல் பண்றா, சாண்ட்ரா இப்படி யோசிக்கிறா பார்த்துக்கோன்னு சொல்லி இங்க சொல்லி இவங்க வாயில இருந்து வார்த்தைகளை வாங்கிட்டு அதை கொண்டு அங்க போய் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை போய் அங்க சாண்ட்ரா அவங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்காங்க பார்த்துக்கோ, அப்படி செய்ய போறாங்க பார்த்துக்கோ, இதுதான் சொல்றாங்க பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டத்தை போடுவாங்க. அதை நேற்று திவ்யா ரொம்ப பச்சையா உடைச்சிட்டாங்க. திவ்யா ரொம்ப தெளிவா சொல்றாங்க, பாரு வந்து ஏதோ டபுள் கேம் ஆடுறா, அங்க போய் பேசுறா, அப்புறம் இங்க வாரா வந்து என்கிட்ட வந்து சாண்ட்ரா பத்தி பேசுறா, நான் சாண்ட்ரா பத்தி ஏதாவது பேசும்போது சாண்ட்ராக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரி ஒரு மாதிரி பேசுறா, பேசிட்டு திருப்பி அங்க போய் உட்காந்து பேசுறா. ஆனா அந்த விஷயம் எதுவுமே சால்வ் ஆன மாதிரி இல்ல. என்கிட்ட வந்து சாண்ட்ரா பத்தி சொல்றா,
நீ ஏன் சாண்ட்ரா கிட்ட பேசலன்னு சொல்லிட்டு. அப்ப நான் சொல்றேன், சாண்ட்ராக்கு எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பேச ட்ரை பண்ணேன், அவங்க தான் ஒதுங்கி போயிட்டு இருக்காங்க, எனக்கு என்ன பண்ணன்னு தெரியலன்னு சொல்லி நான் சொல்றேன். ஆனா அவ அதுக்கு என்ன சொல்றான்னா, இல்ல சாண்ட்ரா ஏதோ ஒரு மாதிரி ஹர்ட்டா இருக்கா, அவ ஏதோ ஒரு விஷயத்துல கஷ்டப்பட்டிருக்கா போல, அண்ட் பேசணும் பேசாம இருக்கிறது அவளுக்கான விருப்பம் தானே, நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ஆன்சரை கொடுக்கா. இவ அங்க பேசிட்டு தான் வரா. அப்ப இவ நினைச்சா இந்த விஷயத்த சால்வ் பண்ணலாம், ஆனா சால்வ் பண்ண மாட்டேங்கா. அங்க என்ன நடக்குன்னு வந்து சொல்ல மாட்டேங்கா, ஆனா இங்க நடக்கிறது அங்க போய் சொல்லிட்டு இருக்கா. இவ ஏதோ டபுள் கேம் ஆடுறா, அது பார்த்தாலே ரொம்ப ஓப்பனா தெரியுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பச்சையா உடைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அமித்துக்கான கேமே உடைச்சிட்டாங்க. அமித் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃபுல்லா சப்போர்ட், ஃபுல்லா சாண்ட்ராக்கு சிங்கி. சாண்ட்ரா என்ன சொன்னாலும் சிங் சக்கு சக்கு சிங் சிங் சக்கு சக்கு சக்குன்னு ஒரு மாதிரி சிங்கி அடிச்சிட்டு இருக்காப்ல. ஸோ அமித்துக்கான ஆட்டத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அமித் வந்து ஒரேடியா அந்த பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அமித்துக்கு என்னாச்சுன்னு தெரியல, இங்க என்ன நடக்குன்னு கூட கேட்க மாட்டேங்காரு, ஃபுல்லாவே அங்கதான் தலையாட்டிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அமித்துக்கான ஆட்டத்தையும் கண்டுபிடிச்சாங்க. ஸோ மொத்தத்துல எனக்கு தெரிஞ்சு வரப்போற நாட்கள்ல வீட்டுக்குள்ள பஞ்சாயத்து வெடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம பாரு அப்படித்தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கேட்டுட்டு அங்க போய் சொல்றது, அங்க உசு பேத்துறது, இந்த மாதிரி விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நம்ம சாண்ட்ராக்கான ஆட்டோ என்ன சீசன் 7ல நடந்த மாதிரி எல்லாருமே அவங்கள ஒதுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்றாங்களா, அதை நேத்து எஃப்ஜே ட்ரை பண்ண போறான். எஃப்ஜே என்ன சொல்றான் தெரியுமா, நம்ம பேசாம சாண்ட்ரா ஒதுக்கி வச்சிருவோம், நம்ம யாருமே பேச வேண்டாம், யாருமே பேசணும்னு உங்களுக்கு கண்டென்ட் இருக்காதுல்ல, அவங்க தனியா எப்பவும் போல கடந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கட்டி நம்ம இந்த பக்கம் ஜாலியா வைப் பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா கேமரா பொறுத்தவரைக்கு எங்க நல்லா எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்களோ அங்கதான் இருக்கும். அவங்க தனியா கடந்து புலம்பிட்டு யாரும் கண்டுக்க வேண்டாம், அப்படியே தனியாவே விட்டுறலாம், இந்த வாரம் ஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ண கூட கேப் இருக்காது, அப்படியே காணாம போயிருவாங்கன்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்றான். இங்க எஃப்ஜே முட்டாத்தனமா யோசிக்கிறான். ஏன்னா இங்க ஒரு விஷயம் இருக்கு, நீங்க என்னதான் முக்கில் கடந்து மொத்தமா கடந்து பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஒரே ஒரு ஆள் ஒரு முக்கில் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தா கேமரா அந்த பக்கம் தான் இருக்கும். மக்களுமே ஒரு நாள் வந்து அந்த அழுகிறத பார்த்து சிரிப்பாங்க, அடுத்த நாள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பொண்ணு அழுதுகிட்டே இருக்கு, பாவத்தை எல்லாம் இப்படி கிடக்கான்லன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் ஒரு மாதிரி டப்புன்னு பல்ட்டி அடிச்சு உங்களுக்கு ஆப்போசிட்ல திரும்பிடுவாங்க. அது தெரியாம எஃப்ஜே நம்ம சாண்ட்ரா ஒதுக்கிடுவோம், சாண்ட்ராக்கு ஸ்பேஸ் கொடுக்க வேண்டாம், அப்பதான் சாண்ட்ராக்கு பேச கூட இடம் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ட்ரை பண்றான். அந்த விஷயத்தை மட்டும் பண்ணிட்டா சாண்ட்ராக்கு சக்சஸ். ஏன்னா அவங்க அதை தான் விரும்புறாங்க ப்ரோ. வீட்டுக்குள்ள எல்லாரையுமே அவங்களே ஆப்போசிட் பண்றாங்க, யாருமே சாண்ட்ராவை ஆப்போசிட் பண்ணல. நேற்று நைட்டு பாரு பேர் பேசுறாங்க, பாரு சொல்றாங்க, அவங்ககிட்ட ஏதோ பேசுறான்ல, அவங்க எல்லாம் ஏதோ பேச ட்ரை பண்றாங்க, நாளைக்கு ஏதோ அவங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னா கூட அவங்க எல்லாம் எதுக்கு என்கிட்ட பேசணும், எனக்கு யார்கிட்டையும் பேசணும் அவசியம் கிடையாது, என்னோட கஷ்டத்தை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்களா, அன்னைக்கு சண்டே எபிசோட் முடிஞ்ச உடனே என்ன அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லி துடிக்கிறாங்க, அவ்வளோ துடிப்பா அவங்களுக்கு, அவ்வளோ இதா என்ன அடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னவா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடா பேசுறாங்க. இதுல திரும்ப அந்த சண்டே டாபிக்கை நம்ம சாண்ட்ரா பேசிட்டே இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, சண்டே வந்து நான் தான் சொன்னேன்ல எனக்கு வந்து பீரியட்ஸ்ன்னு சொல்லிட்டு, அப்பவும் எல்லாரும் சேர்ந்து ஆப்போசிட் பண்றாங்க, பொண்ணுங்க பையன் சொல்லிட்டு எல்லாரும் ஆப்போசிட் பண்றாங்கன்னா அப்ப என்ன வந்து அடிக்கணும்னு சொல்லி தானே அவங்க விரும்புறாங்கன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா அந்த பீரியட்ஸ் வச்சு கேம் ஆட ட்ரை பண்றாங்க. இங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், சண்டே எபிசோடுக்கு அப்புறம் அங்க திவ்யா வந்து அட்ரஸ் பண்ண போயிருப்பாங்க. திவ்யா வந்து உங்கள்கிட்ட ஒன்று பேசணும்னு சொல்லி லிவிங் ஏரியால உட்கார வச்சிருப்பாங்க. பட் சாண்ட்ரா எந்திரிச்சு வேகமா ஓடுவாங்க. சரி அவங்களுக்கு ஏதோ அவசரம் வச்சுக்கலாம், ஆனா போறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் உட்கார முடியாது, அதெல்லாம் கேட்க முடியாது, அதெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு தான் போவாங்க. அவங்க அப்படிதான் சொல்லிட்டு போவாங்க, வர முடியாதுன்னு சொல்லிட்டு போவாங்க. அதனால தான் இங்க இருந்து எல்லாருமே கத்துவாங்க. ஆனா நேத்து நைட் அந்த விஷயத்தை எப்படி பல்ட்டி அடிக்கிறாங்க தெரியுமா, நான் தான் சொன்னேன்ல எனக்கு பீரியட்ஸ்ன்னு சொல்லிட்டு, யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்களா, இருந்தாலும் கத்திக்கிட்டே இருப்பீங்களா, சொன்ன பிறகு கத்திட்டே இருப்பீங்களா, அப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, நான் வந்து அப்படியே கிடந்தாங்க சாவன்மா, செத்தா கூட நீங்க கூட்ட என்ன உட்கார வச்சு லிவிங் ஏரியால பேசுவீங்களான்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய பல்ட்டி, நீங்க இங்க இருந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு கத்திட்டு பேசிட்டு போயிட்டு அங்க டீலக்ஸ் ரூமுக்குள்ள உள்ள இருந்து சொல்லிட்டு இருந்தீங்க, ஏங்க எனக்கு பாத்ரூம் போனங்க, எனக்கு அவசரமா இது இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்து கத்துனீங்க. அப்பமா நீங்க பீரியட்ஸ் அப்படிங்கறது ஓப்பனா சொல்ல, நீங்க யார்கிட்ட சொன்னீங்கன்னா பாருகிட்ட மட்டும் தான் சொன்னீங்க. நீங்களும் பாரு அப்படியே ரெஸ்ட் ரூம்ல நடந்து போயிட்டு இருந்தீங்க, அப்ப பாரு உங்களை உசுப்பேத்திட்டு இருந்தாங்க, உனக்கு கேட்கணும்னா கேளு, வர வேண்டாம்னா இங்கே இருன்னு சொல்லிட்டு உசுப்பேத்தினாங்க. அப்பதான் நீங்க சொன்னீங்க எனக்கு அவசரம்டா, இதை எப்படி அவங்க கிட்ட சொல்ல முடியும், இதை நாங்க உட்காந்து சொல்லணுமாண்டான்னு சொல்லிட்டு நீங்க பாருகிட்ட சொன்னீங்க. ஆனா நேற்று நைட்டு எப்படி பேசுறீங்க, நான் எல்லார்ட்டையும் சொன்ன பிறகு என்ன வந்து கூட்டுக்கிட்டே இருக்காங்க, இவங்கெல்லாம் என்ன பிறவின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்படி ஒரு மட்டமான கேமை போட்டு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, சாண்ட்ரா அவர்களுக்கு இப்படி ஒரு மட்டமான கேமை போட்டு என்னங்க கிடைக்க போகுது, ஒரு நயா பைசா கிடைக்க போறது இல்லை, வாழ்க்கை தரம்தான் குறையும். அது தெரியாம வீட்டுக்குள்ள டிராமா போட்டுட்டு இருக்காங்க. மொத்தத்துல எனக்கு தெரிஞ்சு வரப்போற நாட்கள்ல சண்டை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இந்த வீக்லி டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் பெருசா சண்டை வராதுன்னு நினைக்கிறேன். இந்த வீக்லி டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் இந்த டான்சிங் மராத்தனையும் அந்த டைமிங் டாஸ்கையும் சேர்த்து வச்சிருக்காங்க. அதனால இது எப்படி இருக்கும்னு தெரியல, ஒரு மாதிரி ஃபன்னா தான் போகும் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.